ஏர் இந்தியா ஃபிளைட் AI 171 ட்ரீம் லைனர் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கிராஷ் ஆன இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபிளைட் கிராஷ் ஆகிறதுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடி அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அந்த ஃபிளைட்டோட கேப்டன் சுமித் சபர்வால் அந்த ஃபிளைட்டோட ஏர்கிராஃப்ட் ரேடியோல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மேடே. இந்த வார்த்தைய அவர் 3 தடவை சொல்லியிருக்காரு. எதனால தெரியுமா? 1923 லண்டன் குரோய்டன் ஏர்போர்ட்டுக்கு வர்ற பைலட்ஸ் எல்லாரும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. போர் விசிபிலிட்டி, பேட் வெதர்னு நிறைய டிஃபிகல்ட்டிஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்களால ஏர்கிராஃப்ட் ரேடியோல இருந்து ஹெல்ப் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற மெசேஜஸ் எல்லாமே ரிசீவ் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அவங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ், டிஃப்ரெண்ட் கோட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பைலட்ஸ் கொடுக்குற மெசேஜஸ் சரியா போய் சேர்றது இல்லை. அப்போதான் அந்த ஏர்போர்ட்ல இருந்த ஒரு சீனியர் ரேடியோ ஆஃபீஸர் ஃப்ரெட்ரிக் மார்க்ஃபோர்ட் ஒரு சொல்யூஷனோட வந்தார். எல்லாரும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதத்திலையும் இந்த உலகம் ஃபுல்லாவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விதத்திலையும் ஒரு வேர்டு இருக்கணும்னு நினைச்சாரு. அவர் கொண்டு வந்த அந்த வேர்டு தான் மேடே. இந்த வார்த்தை பிரெஞ்சுல மெய்தே அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதோட அர்த்தம் ஐ நீட் ஹெல்ப். அதுதான் காலப்போக்கில் மேடேவா மாறுச்சு. இப்போவும் பைலட்ஸ் யூஸ் பண்ற அந்த மேடே இப்படி வந்தது தான். 1923 இருந்து இப்போ வரைக்கும் ஃபிளைட்ஸ்ல ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பைலட்ஸ் மேடே அப்படின்ற இந்த வார்த்தையை 3 தடவை சொல்லுவாங்க. இதனால அந்த மெசேஜ் ரிசீவ் பண்றவங்க அந்த ஃபிளைட் ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்படிதான் மேடேன்ற வார்த்தை உருவாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.